ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மண்ணின் சுவை யூடியூப் சேனல். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். மணக்க விரால் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? ஒரு சட்டி அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வெடித்ததும் 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதும் தக்காளி ஒரு பழத்தை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினோன்னா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் சேர்த்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், புளியோட நல்லா கலந்ததும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா குழம்பு நல்லா கொதிக்கும். ஒரு தினம் நல்லா கலந்து விட்டு வெட்டி வச்சுருக்க மாங்காவை சேர்த்து அதையும் நல்லா வேக விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து மாங்காய் அரைப்பை தான் வெந்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்க மீனையும் இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் அரைப்பை தான் வெந்திருக்கப்போ மீன் சேர்த்தா தான் மீனும் மாங்காயும் ஈக்குவலாக வெந்து வரும், இல்லைன்னா மாங்காய் கரைஞ்சிரும்.
நல்லா கொதிக்க விட்டு மீன் நல்லா வெந்ததும் இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என் வீடியோஸை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.